புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டு தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு வீரர்கள் நினைவு தூணில் பிரான்ஸ் நாட்டு துணை தூதர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 235வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் லிசே டெல்போர்ட் பர்ரே, புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இருநாட்டு கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. மேலும் பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் மக்களாட்சி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் மின்விளக்கு ஏந்தி 500க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் ஊர்வலமாக சென்றனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். இந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் அனைத்து நகரங்களிலும் ஜூலை 13ஆம் தேதி பேரணி, தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும். அந்த வகையில் புதுவையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இதை நினைவுகூரும் வகையில் மின்விளக்கு ஊர்வலம் நடத்தினர். புதுவை பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலையிலிருந்து பிரெஞ்சு தூதரகம் வரை 3 கிலோமீட்டர் தூரம் டார்ச் லைட் மின் விளக்குகளை கையில் ஏந்தியபடியும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடி மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடியை கையில் ஏந்தி வந்தனர். ஊர்வலத்தின் முன் ஈஃபில் கோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தபடி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 7 புதிய நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன், புதுச்சேரி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விரைவு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம் உள்ளிட்ட 7 புதிய நீதிமன்றங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டு புதிய நீதிமன்றங்களை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார்.
விழாவில் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், கலைமதி, கோவிந்தராஜன், திலகவதி மற்றும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் உட்பட திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை அடுத்து திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றார். இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட வானூர் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சங்கர் தலைமையில் திமுகவினர் மொரட்டாண்டி டோல்கேட் அருகே பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சிக்காக மக்கள் கொடுத்த மாபெரும் அங்கீகாரம். இது இனிவரும் தேர்தலிலும் தொடரும் வெற்றி பெறும். வணக்கம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியானது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இது முன்னுதாரணமான வெற்றி. இந்த வெற்றி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி. அதாவது இங்கே மட்டும் இல்லை, விக்கிரவாண்டி மட்டும் இல்லை, நடந்த இடைத்தேர்தல் ஏழு ஊரில் இடைத்தேர்தல் நடந்ததில் 7லுமே இந்தியா கூட்டணி அமோக வெற்றி. இந்த வெற்றி தளபதியின் என்றுமே வெற்றி. அதாவது 2019 தொடர்ந்து 10 வெற்றி. இது மேலும் இந்த வெற்றி தலைவர் மேலும் இந்த வெற்றியை மிக சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்குறோம். இந்த வெற்றியை இனிப்பு வழங்கி சந்தோஷமாக கொண்டாடுறோம். நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. புதுச்சேரி மாநிலத்தில் BSc நர்சிங் படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வை 10 மையங்களில் 2250 மாணவ மாணவிகள் எழுதினர். புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரிகள், 10 தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக 484 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடப்பு ஆண்டு முதல் பொது நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என புதுவை அரசு அறிவித்திருந்தது. அதன்படி BSc நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு இன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் என 10 மையங்களில் தொடங்கியது. புதுவை 1645, காரைக்காலில் 476, மாஹே 68, ஏனாம் 61 என மொத்தம் 2250 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். காலை 9:30 மணிக்கு பிறகு
தேர்வு மைய நுழைவுவாயில் மூடப்பட்டு எந்த ஒரு மாணவரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் மாணவர்கள் செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை. ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் போலீஸ் பாதுகாப்புடனும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தேர்வு நடைபெற்றது. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக சொந்த வேலையாக வெளிநாடு சென்றிருந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் நேற்று இரவு புதுச்சேரி திரும்பினார். இதனையடுத்து இன்று காலை உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரிசி, மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், புதுநகர் நலச்சங்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை புதிய அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வந்த வழக்கறிஞர் ஐயப்பன் புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார். இந்த அலுவலகத்தில் ஏழை எளிய அல்லது பெற்றோர்கள் இல்லாத அல்லது பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்கான திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் மட்டுமே தங்கள் பெயர்களையும் முகவரிகளையும் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை இந்த அலுவலகத்திலிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கட்டாயமாக தெரிவித்து, இந்த நிலையில் இன்று புதிய அலுவலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவசர தேவை இருப்பின் எப்போது வேண்டுமானாலும் தன்னை அணுகலாம் என்றும் தெரிவித்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.